இந்த பகுதியில் 6ஆம் வகுப்பின் அறிவியல் பாடப்பகுதியில் உள்ள முதல் அலகான அளவீடுகள் பாடத்தில் உள்ள முக்கிய கருத்துக்களை பற்றி பார்ப்போம். உலகம் முழுவதற்குமான ஒரே மாதிரியான அளவீட்டு முறை SI அலகுமுறை அல்லது பன்னாட்டு அலகுமுறை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு அதன் நிறை எனப்படும். நிறையின் SI அலகு கிலோகிராம் ஆகும். நிறையின் மேல் செயல்படும் ஈர்ப்பு விசையே அப்பொருளின் எடையாகும். ஒரு மனிதனின் நிறை பூமியிலும் நிலவிலும் சமமானதாகவும் அதே மனிதனின் எடை மாறுபட்டதாகவும் இருப்பது ஏன்? நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையில் 1/6 மட்டுமே. அதாவது ஒருவரின் எடை பூமியில் 60 கிலோகிராம் எனில் அவரின் எடை நிலவில் வெறும் 10 கிலோகிராம் மட்டுமே. துல்லியமாக ஒரு பொருளின் எடையை கணக்கிட உதவும் கருவியின் பெயர் மின்னணு தராசு. முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட பயன்படுத்திய கடிகாரங்கள் மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரம். ஆனால் இக்கடிகாரங்களால் தோராயமான நேரத்தினை மட்டுமே கணக்கிட முடியும். நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுவது மின்னணு கடிகாரம் மற்றும் நிறுத்த கடிகாரம் மட்டுமே. தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட உதவும் கருவி ஓடோமீட்டர். மெட்ரிக் அலகுமுறையை உருவாக்கியவர்கள் யார் மற்றும் எந்த ஆண்டு? பிரெஞ்சுக்காரர்கள் 1790ஆம் ஆண்டு. தற்போது நாம் பயன்படுத்தி வரும் அளவிட பயன்படும் அளவுகோலை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர் யார்? வில்லியம் பெட்வெல் 16ஆம் நூற்றாண்டு. எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் அமைந்துள்ள இடம் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ். பிரான்சில் உள்ள அனைத்துலக நிறுவனத்தில் எந்த உலோக கலவையிலான படித்தர மீட்டர் உள்ளது? பிளாட்டினம் மற்றும் இரிடியத்திலான உலோக கலவை. இதன் நகல் ஒன்று தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ளது. தேசிய இயற்பியல் ஆய்வகம் அமைந்துள்ள இடம் டெல்லி. ஒரு ஆண்டில் ஒளி கடந்து செல்லும் தொலைவே ஓர் ஒளியாண்டு எனப்படும். வானியல் பொருட்களுக்கு இடையிலான தொலைவை எவ்வாறு கணக்கிடுவோம்? ஒளியாண்டினை வைத்து. நன்றி.